நான் எவ்வளோ தான் கறி குழம்பு மசாலா வச்சு அரைச்சி செஞ்சாலும், இல்லை வேறு விதமாக செஞ்சாலுமே கூட, எங்கள் அம்மா கையால் வைக்கிற அந்த கறி குழம்பு தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் வந்துட்டு ஹீட் ஆனதும் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே போடணும் அப்படின்ட்டு அம்மா கிட்ட கேட்டால், இரு இப்போ ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அரோமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டாங்க. கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தக்காளி நல்லா குழஞ்ச பின்னாடி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு தடவி விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா இது எப்படி தக தகன்னு மின்னுது. அந்த மாதிரி மின்னும் போது வந்துட்டு ஆல்ரெடி அவிச்சு வச்சிருக்கிற கறியை தண்ணியோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா கறி குழம்பு ரெடி. அம்மா செய்கிற கறி குழம்புல இன்க்ரீடியன்ட் சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் அதோட அளவும் அதை நம்ம எப்போ சேர்க்குறோன்ற அந்த டைமிங்கும் தான் வந்துட்டு இந்த குழம்பை வந்துட்டு ஸ்பெஷல் ஆக்குது.